பாகும் பிறப்புமை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்தோமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் என்று விநாயகரை போற்றியும் என் குருநாதர் காமராஜர் பாலமுருகனின் அருளாலும் அறிவின் தாயகமாய் அருள்வறிந்த உள்ளமாய் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சார்பாம் கலைத்துறை சார்பாம் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை நீதே தொடங்குகின்றேன். இங்கே பள்ளியாக நடிக்கும் வல்லாள மாநகரைச் சேர்ந்த மனோரஞ்சனி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணித்து புகழாரம் சுட்டப்படுகிறார். பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சிறப்பாகவும் கலைத்துறை சிறப்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய ஐவகை நிலங்களில் எந்நாடா பொன்னாடக திகழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்களுடன் இருக்க செல்லமாக வளர்ந்துவிடுகிறேன். இன்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை அழைத்ததாக அண்ணனும் தொழிமாரும் கூறினார்கள். மன்னிக்கவும், அண்ணன்களும் தோழிமாரும் கூறினார்கள். ஆமா, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச அண்ணங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. விரைவில் சந்திக்கணும். அதற்கு முன்பாக எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாகவும் கந்தனை வணங்கிட்டு தான் காரியத்தை தொடங்கணும் அப்படின்ற காரணத்தினால முதல்ல எம்பெருமான மிருகப்பெருமானை வணங்கிவிட்டு சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா
எல்லா ஒளிபெருக்கிலையும் நிச்சிருமா? ஆமாம், அந்த மாதிரி அருமையான ஒளிபெருக்கு, அருமையான ஒளிபெருக்கி அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கு எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாக மனமார்ந்த நன்றி. நன்றிகள். அந்த இதில் என்னன்னா முதல் ஒளிபெருக்கி போட்ட அன்னைக்கு நீங்க தான் வள்ளி. ஆமாம், மானாமதுரையில். ஆமாம் ஞாபகம் இருக்கு. அங்கேயும் சிறப்பாக இருந்தது. ஏன்னா செய்யக்கூடிய தொழிலே தெய்வம் அப்படின்னு இருக்கிறாங்க. நம்ம இங்கே இருந்துக்கிட்டு சொல்லலாம் இன்னர் வைங்க, ஷார்ப்பு வைங்க, கெயினை குறைங்கன்னு. எனக்கு உண்மையிலே அப்படின்னா என்னன்னே தெரியாது. எல்லாரும் சொல்கிறாங்க, நம்மளும் சொல்கிறது. ஆனால் அங்கே அமர்ந்து பார்த்ததான் தெரியும் அவர்களுடைய சிரமம். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற முறையில் அருமையான ஒரு சில இடங்களில் சரியாக அமைகிறது கிடையாது. பாவம் அவங்கள சொல்லியும் ஒன்றும் இதில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சரியாக அமைகிறது கிடையாது. ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒளிபெருக்கி அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கு மீண்டும் மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நீங்க என்ன பண்றீங்க, பேசாம பாண்டி கோயில் சங்கத்துல ஒரு காலண்டர் போட்டுருங்க. நாங்க போற ஊருக்கெல்லாம் நீங்களும் எங்க செட்டோட சேர்ந்துக்கங்க. ஆமா, அதனால மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அது மட்டுமல்லாது முருகப்பெருமானை என்னதான் வணங்கினாலும் சரி, ஒளிபெருக்கி சிறப்பாக அமைஞ்சிட்டு அப்படின்னாலே நாடக சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது மட்டுமல்லாது இன்னைக்கு இசைக்கலைஞர்கள் பக்கம் மேலமா பக்கா மேலம் உங்களை எல்லாம் சந்திக்கணும்ன்றது நான் பண்ண பாக்கியம். இசைக்கலைஞர்கள், இசை மேதைகள்லாம் அமர்ந்துருக்கிறீங்க. ஆக உங்களையே வருஷம் முறை சந்திக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். பாவம் உங்க தலையெடுத்து நீங்க என்னை தான் சந்திச்சாகணும். அது உண்மைதான், வேற வழியே கிடையாது. அதனால எல்லோருமே சேர்ந்து சிறப்புடன் செயல்படணும். அது மட்டுமல்லாது இசைக்கலைஞர்கள் நல்லா அமைஞ்சா போதுமா? அப்புறம் ரசிகர்கள் இருக்கணும், இருப்பாங்கல்ல. யாருமே வரல, நம்ம எதுக்கு நாடகத்துக்கு போகணும்னு எல்லாரும் வீட்டில் இருக்காம நம்மளையும் மதிச்சு இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுக்கு உட்காந்துருக்காங்க? எதுக்கு? நம்ம மேல நம்பிக்கை இல்லாம உட்காந்துருக்காங்க. இவங்க ஏமாத்திட்டு போனாலும் போயிடுவாங்க. கொடுத்த காசுக்கு உண்மையா எப்படி அப்படின்றதுக்காக அப்படி நினைக்கிறீங்களா? கிடையாது. நாடகங்களை ரசிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பொழுது அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்க கூடாது. அதனால 64 கிளைகளும் ஒரு கிளையான இந்த நாடக கிளை மூலம் அங்கே மட்டுமே தமிழ் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. அப்பேற்பட்ட தமிழ் கடவுளான முருகப்பெருமான நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். முருகப்பெருமானை எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? எப்படி, எதற்காக நினைச்சிட்டு இருக்கிறேன்? எல்லாரும் தான் முருகனை நினைக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறது நான் நினைக்கிறது ஒன்னாயிருமா? பிறகு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னன்றத பிறகு சொல்றேன். ஆனா அதற்கு முன்பாக முருகப்பெருமானுடைய தரிசனம் வேணும் அப்படின்னா இன்னும் சிலரை காக்கா பிடிக்க வேண்டிய வேலை இருக்கு. அப்படியா? கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்னு இருக்கிறாங்க. கல்லாக நினைச்சா கல்லு, தெய்வமாக நினைச்சா தெய்வம். ஆக இன்னைக்கு நான் யாரை கரைக்கலான் இருக்கிறேன்னா கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயே கருமாரியம்மா. கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயே கருமாரியம்மா. கோவில் கொண்ட சிவகாமியம்மா, பூவிருந்த வள்ளிதை யானையம்மா.
கைதட்டி பெருமைப்படுத்தி அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் மனமார்ந்த நன்றி. சாமி பாட்டு கூட கைதட்டுறாங்க அப்படின்னா எப்படின்னு பார்த்துக்க. அப்போ இசையை ரசிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாத இந்த கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் யாருக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அன்பினுடைய ஒளிபெருக்கு நிலையத்தாருக்கு தான். ஏன்னா வீட்டிலே இருந்துட்டு வர்றோம், எப்படி பாட போகிறோமோ வீட்டிலேயே சும்மா கத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். மேடையில் போய் எப்படி வருமோ வராதுன்ற ஒரு பயத்தோடய வரும்பொழுது ஒளிபெருக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், எந்த பாட்டு வேணாலும் பாடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாத கைத்தட்டி பாராட்டி அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைய இழந்த வணக்கம். நான் யார், எதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லணுமா இல்லையா? நான் தான் வள்ளி, நான் மட்டும்தான் வள்ளி. நீங்க மட்டும்தான் வள்ளி. உங்களுக்கு இனிமே நான் மட்டும்தான் வள்ளி. என்ன செய்யறது? வள்ளி நான் தான், வில்லி நான் தான். சபாஸ் சபாஸ். என்னுடைய தந்தையாரான நம்பிராஜனுக்கு 7 ஆண் குழந்தைங்க மட்டும்தான். 7 ஆம்பளை பசங்க இருந்து என்ன பிரயோஜனம்? பூரா மலமாடு தடிமாடு எரும மாடு மாதிரி இருக்கிறாங்க. சரிம்மா சரி. ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால எங்க அப்பா முருகப்பெருமான வேண்டிக்கிட்டார், மனமுருகி வேண்டிக்கிட்டார். எப்படி வேண்டிக்கிட்டாரு? அழகான குழந்தையாக, அறிவான குழந்தையாக, அடக்க ஒடுக்கமான குழந்தையாக, குறிப்பாக அதிகம் வாய் பேச தெரியாத பிள்ளையாக வேணும்னு வேண்டிக்கிட்டார். அவர் என்ன நேரத்தில் வேண்டினாரோ அதே மாதிரி நான் அவருக்கு கிடைச்சேன். அதுக்கு இருக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரில இருக்கு. வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பகுதி கிடைத்த காரணத்தினால் வள்ளியின பகிரிட்டு தக்க பருவம் வந்த உடனே திணைக்கு காவலுக்கு அனுப்புவதாக வேண்டுதல். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போறோம். நீங்க வரீங்களா? வர்றோம். என்ன கூப்பிட்டோன்னே வர்றீங்க? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? என்னம்மா இதை விட்டா வேற எந்த வேலைமா இருக்கு? இதே வேலையை தான் தெரியுறீங்க. ஏன்னா நான் நீ என்று சொல்லும் பொழுது உதிரைகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதிரைகள் கூட ஒட்டும் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த வகையில் ஒற்றுமைக்கு இலக்கணமாக இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்த காவலுக்கு போறது ஒரு புறம் இருந்தாலும், காவலுக்கு போறது தினமும் தான் காவலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். சிவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வருஷம் பூரா காவலுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா காவல் முக்கியமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்பா வந்தா தான் காவல் முக்கியம். சரி, அதுக்கு முன்னாடி என்ன முக்கியம்? என்ன? காதல் தான் முக்கியம். காதல் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி கொடூரமானது, புனிதமானது. யாரோட காதல்? என்னோட காதல், உங்களோட காதல். சாரிமா சாரிமா, ஃப்ளோல வந்துருச்சு. இல்ல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. உங்களோட காதல். சரி, என்னுடைய காதல். நான் யாரை காதலிக்கிறேன் தெரியுமா? சொல்லுங்க. பேரை சொன்னாலே நீங்க எல்லாம் அசந்து போயிருவீங்க. ஏன் மயக்க மறந்தா? முருகு என்ற சொல்லுக்கு அழகின்றதன் பொருள் அழகன் என்றாலே அவர் ஒருத்தரைத்தான் குறிக்கும். அப்பேற்பட்ட அழகு. அவர் முகத்தை பார்த்ததுல இருந்து வர வர சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. பார்த்தா அப்படி தெரியலையம்மா. எம்பெருமானான முருகப்பெருமானத்தான் காதலிக்கிறேன். 5 வயதுல இருந்து அறியா பருவத்துல இருந்து அப்படி ஒரு காதல். இந்த காதல் புனிதமான காதல் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இது எந்த மாதிரி காதல் தெரியுமா? தெய்வீகமான காதல். அந்த தெய்வத்தை எப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டையும் மனம் விட்டு சொல்லலாம்னு வந்திருக்கிறேன். சொல்லுங்க. நீங்களும் காது கொடுத்து கேட்டே ஆகணும். சொல்லுங்க, அது உங்க கடமை. சொல்லுங்க சொல்லுங்க. மலரே குறிஞ்சி மலரே, தலைவன் சூட நீ மலர்ந்தாய் பிறந்த பயனை, மலரே குறிஞ்சி மலரே, தலைவன் சூட நீ மலர்ந்தாய் பிறந்த பயனை, சுமந்து
காலதாமதம் காரியத்திற்கு கேடாக கூடாது. சந்திக்க வேண்டியவர்கள் விரைவாக சந்திக்கணும் அப்படின்னு யார் யார் வந்திருக்காங்க தெரியுமா? யாராரு? நான் வந்திருக்கிறேன், என்னுடைய அண்ணன்மார்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஆமா, 2 அண்ணனை எனக்கு அப்படி பிடிக்கும். அதே மாதிரி என்னுடைய தோழி வந்திருக்கிறா, அவளையும் சந்திக்கணும், மனம் விட்டு பேசணும். ஆனா அதற்கு முன்பாக உங்களிடம்லாம் ஒரு கேள்வி கேளுங்க. கேட்கவா? கேளுங்க. நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா? எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றாள். எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சுரங்களில்